அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவர். அவருக்குன்னு ஒரு இது இருக்கு. அத வந்து இவ்ளோ தரைக்குறைவா பேசியிருக்காரு. எந்த ஒரு மீடியாவும் வந்து நேஷனல் மீடியா அளவுக்கு வந்து நீங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணல. இத மக்கள்ட்ட எடுத்துட்டு போணும். இந்த மாரி வந்து நீங்க எடுத்துட்டு போய் இதெல்லாம் வந்துட்டு ஏன்னா ஒரு நல்ல அரசியல் பண்ணணுன்றது வந்து தான் எங்களுடைய நோக்கம். எங்களுடைய கட்சியை சார்ந்தவங்களும் அதுதான் போறாங்க. ஆனா நீங்க வந்து எத்தன வருஷம் இந்த திராவிட கட்சிகள் இத்தன வருஷமா கொண்டு வந்த அதே மாரி ஒரு கேவலமான அரசியல், பெண்கள வந்து மதிக்காத அரசியல், தரைக்குறைவான பேசின அரசியல திருப்பியும் கொண்டு வந்து எங்கள ட்ரிகர் பண்ணி எங்களையும் பேச வைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தளபதியும், தளபதி சார்ந்த அமைச்சர்களோ யாருமே அது மாதிரி யாரும் பேச மாட்டாங்க. ஆனா மாற்றா நம்ம என்ன பண்ணணும், இவங்க இது மாதிரி பேசக்கூடாதுன்னு நம்ம குரல் கொடுத்துட்டு இருக்கோம். அதை வந்து மீடியா கொண்டு போகணும். மக்களும் சொல்றாங்க, அவ்வளோ கேவலமா திட்டுறாங்க. அப்போ கூட வந்து திருப்பி திருப்பி இதை பண்ணிட்டு இருக்காங்க. இதை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். நம்ம ஐடி விங்கும் வந்துட்டு இதை கண்டிச்சு ஏதாவது வந்து அறிக்கையோ இதுவோ வந்து ஏதாவது சொல்லணும். ஸோ இதுக்கு வந்து அமைதியா இருக்க முடியாது. இங்க பெண்களையும் வந்து கேவலப்படுத்துறாங்க. முதலமைச்சரையும் நம்ம தேர்ந்தெடுத்த முதலமைச்சரையும் கேவலப்படுத்துறாங்க. ரொம்ப ரொம்ப சரி போனா போனா இவங்க பேச்சுக்கள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. இது எப்படி கண்ட்ரோல் பண்றது? எல்லாரையும் பிடிச்சி ஜெயில போட்டா ஜெயிலே தாங்காது. அந்த அளவுக்கு தினம் தினம் வந்து கேவலமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்பேஸ்ல இருக்கட்டும், எங்க இருக்கட்டும் கேவலமா பேசுறாங்க. அவங்களே அழிச்சுக்குவாங்க. அவங்களே அழிச்சுக்குவாங்க. வந்துட்டு அன்னைக்கு கூட வந்துட்டு ஒருத்தர் எதிர்க்கட்சியா நீ வந்து உள்ள இருக்கிறத வந்து வெளியில பேசணும். நீ ஃபேமிலிய பத்தி பேசுற. திருப்பி திருப்பி வந்துட்டு நீ தான் இதெல்லாம் வந்துட்டு எனக்கு வந்து மரியாதை கூட கூட இஷ்டம் இல்ல. ஏன்னா நீ தான் உதயநிதி நீ தான் வந்துட்டு இந்த மாரி வந்து எல்லாரையும் வழி நடத்துறன்றத நான் ஏன்னா நீ வந்து உள்ள அங்க ஒரு சட்டமன்றத்துல பத்தி பேசாம ஃபேமிலிய கொண்டு வந்து நீ வெளியில வந்து பேசும்போது, ஸோ இந்த மாரி நீயே பேசும்போது உனக்கு கீழ இருக்கிறவங்கள சொல்லி மேபி என்டிகே எல்லாரையும் வந்து நீ தான் தூண்டி விட்டு இப்படி வந்து பேச வைக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு எதிர்க்கட்சி தலைவரா உனக்கு வந்து இது அழகில்ல. இதை கண்டினியூ பண்ணாத. மதிப்பு இருக்காது, மரியாதை இருக்காது. திமுக வந்து அழிஞ்சு போகும். இன்னமும் அழிஞ்சு போகும். ஸோ ஏதோ ஒரு காலத்துல வந்து நானும் தான் ஓட்டு போட்டிருக்கேன். நிஜமா இதெல்லாம் இப்ப இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்து அவ்வளோ அசிங்கமா இருக்கு. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போட்டோமா? இவங்கெல்லாம் வந்து நம்மள ஆட்சி செஞ்சாங்களான்னு சொல்லிட்டு. பெண்களுக்கு என்னைக்கு நீங்க மரியாதை தராம நடத்துறீங்களோ, அது வந்து உங்களோட ஆட்சி வந்து இருக்கவே இருக்காது. உங்க வீட்லயும் பெண்கள் இருக்காங்க. உங்களுக்கும் பெண் குழந்தை இருக்கு. அதெல்லாம் நினைச்சிட்டு இனிமே ஏன்னா இத வந்து கெட்ட வார்த்தை கூட இது மாதிரி சொன்னாங்கன்னு சொல்லலாம். இத வந்து சொல்லக்கூட முடியாது. அவ்வளோ ஒரு மோசம் யார்கிட்டயும் இத பத்தி பேசக்கூட முடியாது. அவ்வளோ கேவலமா பேசியிருக்கீங்க. உங்க வீட்லயும் பெண் குழந்தை இருக்கு. தயவு செஞ்சு இந்த மாதிரி வந்து கேவலமான அரசியல் பண்ணாதீங்க. ஆக்கப்பூர்வமா கருத்து வையுங்க. நல்ல ஒரு அரசியல், நல்ல ஒரு எதிர்க்கட்சியா இருந்து மக்களுக்காக செய்வீங்க. அது பண்ண மாட்டீங்க. பட் வந்து கண்டனம் தெரிவிக்கிற மாதிரி ஒரு அறிவுரையும் சொல்றேன். ஓகே எடுத்துக்கிட்டா எடுத்துங்க. இல்லைன்னா மக்கள் உங்களை தூக்கி எறிஞ்சிருவாங்க. அவ்வளோ. தேங்க்யூ. கவின் தளபதி இல்லைன்னா முதலமைச்சராவே ஆக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்ம நிலைமையை நினைச்சு பாருங்க. இல்ல கவினு, அவங்கள பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா? இந்த 1,75,00,000 பேர் ஓட்டு போட்டது பார்க்க மாட்டாங்க. 65% பேர் வந்து உங்களை வந்து நிராகரிச்சிருக்காங்க. உங்களை வந்து இது பண்ணாங்கன்னு சொல்லி அதுதான் பார்ப்பாங்க அவங்க. இந்த ஏங்க அது கேவலமான ஒரு லாஜிக்குங்க அது. அப்படி அதான். பார்த்தா அவனுக்கு எங்க அவனுக்கு 70 கான்ஸ்டிட்யூவன்சியே அப்படிதான் சொல்லு. நடக்கும். ஓட்டிங்கே அப்படிதான் நடக்கும். இவ்வளவு வருஷம் அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் ஒரு அவ பாயிண்ட்னு அவங்க வந்து இல்ல அவன் சொன்னது சட்டசபையில சொன்னதுதானே அவன் தானே சொன்னான் சட்டசபையில 35% அதுதாங்க நீங்க அவங்களுக்கு ஓட்டு வந்து வாங்கிருக்கீங்க. பாயிண்ட் இல்லன்னா பர்சனலா கொண்டு வராங்க. இன்னொன்னும் நான் சொல்ல விரும்புறேன். இங்க யாராவது டிஎம்கே ஆளுங்க கீழ யாராவது இருந்தீங்கன்னா கூட, அண்ணனுக்கு மெயினா பேக் போனா இருக்கிறதே வந்து நெறைய விமென்னும், கிட்ஸும் தான்.
நீங்க அந்த விமன அவ்ளோ அப்யூஸ் பண்றீங்க, எவ்ளோ தப்பா பேசுறீங்களோ, நீங்க வந்து திருப்பியும் நெனச்சு கூட பாக்காதீங்க. அடுத்த ஸ்டேஜ்ல வந்து எல்ஓபியா வரக்கூட போறதில்ல. ஏன்னா, அது எல்லாமே ஒண்ணொண்ணும் ட்ரிகர் பாயிண்ட் ஆல்ரெடி நெறைய பேர் வந்து ரெக்ரெட் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. எதுக்கு நீங்க தான் சொல்றீங்க, எதுக்கு டிவிகேக்கு போட்டோம்னு ஒரு சில பேர் சொல்றாங்க. உண்மையா எதுக்கு டிஎம்கேக்கு போட்டோம்? அ வ விஜய் அண்ணாவே நல்லா தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் வந்திருக்கலாம். நீங்க எத்தன பேர் இப்போ பாக்குறீங்கன்னு தெரியல. நெறைய நார்மலான ஹவுஸ் வைஃப்ஸ்லாம் வந்து அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி அண்ணாவ டிஃபெண்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ணாக்காக. அதெல்லாமே வந்து ஒரு அன்புனால நடக்கிறது. திருப்பியும் நீங்க வந்து விமன் கார்டு, விமன வந்து அப்யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு தான் பேக் ஃபயர் ஆகும். இது முன்னாடி மாரி கிடையாது. இந்த ஜெனரேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபார்வர்டா இருக்கு. Instagram இருக்கு, Twitter இருக்கு. எல்லாமே டக்கு டக்குன்னு போயிடும். நீங்க காட்டுற அந்த நியூஸ் சேனல்ல பார்க்குறது மட்டும் கிடையாது. இப்ப எல்லாருமே அட்வான்ஸ்டா போயிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலயும் நீங்க இது பண்ணல, ஒரு ஆக்கப்பூர்வமான எல்ஓபியா இல்லன்னா, லாஸ் டிஎம்கேன்னு ஒண்ணு இல்லாத மாரி ஆயிடும். சவுக்கு சங்கர் அவர்கள் ஒரு இதுல சொன்ன மாரி, அ உங்களோட மெயின் எய்மே வந்து டிஎம்கேவ அழிக்கிறதாவே ஆயிடும். நீங்க தான் வந்து அழிச்ச மாரி ஆயிடும், உதயநிதி அவர்கள். அவங்களுக்கு அது தெரியாது ஷாலினி சிஸ்டர். அவங்களுக்கு அது தெரிஞ்சிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு அது தெரியாது. அவங்களுக்கு அது தெரியாதனால தான் இப்ப இவ்ளோ பெரிய இன்னும் இப்போ ஒண்ணுங்க. உதயநிதி வந்து ஒரு ஆபாச குப்பை. ஓகேங்களா? மைண்ட் ஃபுல்லா. ஏன்னு வைங்களேன், ஆரம்பத்திலேயே அவன் எடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்திய கட்சிய விட்டு கொஞ்ச நாள் நீக்கி வச்சிருந்தாங்க. அது ஒரு ட்ராமான்னு வைங்களேன். ஆனா, அவன் திரும்ப வந்து வலுக்கட்டாயமா கொண்டு வந்தது இதே உதயநிதி தான். இத வந்து ஸ்டேஜ்ல அந்த ஆளே சொல்லியிருப்பான். சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியே சொல்லியிருப்பான். இவரு தான் என்னது ஸ்டாலின் தான் என்ன வந்து வர வேணாம்னு சொல்ட்டாரு. ஆனா, உதயநிதி தான் பார்த்தீங்கன்னா, சின்னவர் தான் என்ன வந்து மறுபடியும் கூட்டு சேர்த்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு, அந்த மாரி இவனுங்க மண்ட ஃபுல்லா பார்த்தீங்கன்னா ஆபாசம். அதாவது பொது வெளியில எப்படி பேசணும்? எப்படி இது பண்ணணும்? அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சகட்டு மேனிக்கு போற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா, லேடீஸ பத்தி இந்த மாரி பேச வேண்டியது. ஏற்கனவே இவனுக்கு பண்ண அநியாயத்துக்கு தான் இப்ப 5 வருஷம் இவனுக்கு ஆடாத ஆட்டம் ஆடுனானுங்க. இப்ப கூப்ல உட்காந்துருக்கு. என்ன ஏன்னா கீழ இருக்க எரும மாடுங்களே வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பர்ட்டிகுலர் ஆக்ட்ரஸோட பேர தான் சொல்றாரு. சொல்லிட்டே இருக்காங்க. ஏய் நீ அதுக்கு வந்து அவர் ரிவர்ஸ்ல வந்து இது சொல்லணும் பண்றாரு. டெவில். இப்போ நான் என்ன சொல்றேன், கீழ உன்னோட சப்போர்ட்டர்ஸ் கத்துறாங்க கரெக்ட்டா? எப்பவுமே எப்படி தெரியுமா? ஒரு லீடர் வந்து சரியா இருக்கும்போது தான் அவங்க சப்போர்ட் பண்றவங்க. நான் என்ன கேட்கிறேன், நீங்க எதுக்கு அதுல கேரிட் அவே ஆகுறீங்க? கீழ இருக்கவங்க கத்துனாங்கன்னா, அத கடந்து போறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? அப்படி பார்த்தா நம்ம தளபதியோட எத்தன டாக்ஸ்ல டைவர்ஷன் இருந்திருக்கும். எத்தன பேர் நம்ம சப்போர்ட் பண்ணி கத்தியிருப்பாங்க. ஒரு நாளாவது நம்ம தளபதி அது கேரிட் அவே ஆகுறாங்களா? அப்படி கிடையவே கிடையாது. லீடர் எப்படி இருக்காங்களோ, அத பொறுத்து தான் பார்ட்டியோட மெம்பர்ஸும் அதுக்கேத்த மாரி ஆக்ட் பண்ணுவாங்க. மலேசியா ஆடியோ லான்ச்ல டிவிகேன்னு கத்தும்போது இவரு என்ன சொன்னாரு? இங்க வேண்டான்னு தான் சொன்னாரு அவரு. பிரீத்தி இல்ல ஹேண்ட் ரைஸ் சந்தோஷ் பண்ணியிருக்கா. ப்ரோ. சொல்லு. அதான் என்னன்னா 2 விஷயம் சொல்லணும்னு நெனச்சேன். இப்போ வந்து கிரேஷியஸ் சொன்னாங்கல்ல, "வென் த லீடர் இஸ் ரைட் யூ எவ்ரிஒன் அரவுண்ட் யூ வில் பி ரைட்ன்ற மாதிரி." அது எப்போ நான் பார்த்துருக்கேன்னா, ஒரு ராஜ்மோகன் சாரோ யாரோ ஹைலைட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. ஐ ஃபர்காட் ஹூ த பெர்சன் இஸ். லாய்லா மணி வந்து கொஞ்சம் அக்ரெசிவா ஹேண்டில் பண்ணுவாரு நெறைய பேர. சம்டைம்ஸ் ஓகேவா? அத வந்து நம்ம அண்ணா நோட் பண்ணி ஹி ஹி பர்சனலி ஸ்போக் வித் லாயலா மணி. லைக் நீங்க இப்படி பண்ணாதீங்க. வார்ன் பண்ணியிருக்காரு லிட்டரலா. அவர் வந்து அத ஃபன்னியர் நோட்ல தான் நம்ம சைட்ல ஷேர் பண்ணாங்க. நாங்க கூட நெனச்சோம், என்னடா லாயலா மணிக்கு இவ்ளோ க்ளோஸா அண்ணா பேசுறாரேன்னு பார்த்தா, வார்ன் பண்ணி அனுப்பிச்சு விட்டுருக்காரு. அண்ட் ஓப்பனாவே அண்ணா நெறையா மீட்ஸ்ல வந்து, என் பார்ட்டில இருந்துட்டு நீங்க தப்பு பண்ண நெனச்சீங்கன்னா, தி நெக்ஸ்ட் மொமெண்ட் யூ வில் பி இதுன்னு ரிமூவ்டுன்னு சொல்லி வார்ன் பண்ணுவாரு. ஓகேவா? தட்ஸ் ஹவ் அ லீடர் ஷுட் பி. அதுதான் வந்து ரைட் வே ஆஃப் லீடிங்ன்னு நான் நெனைக்கிறேன். அண்ட் இன்னொன்னு, நான் வந்து கிரேஷியஸ் அப்போ இல்ல நான் பேசினப்போ நான் ஸ்டார்ட் பண்ணதே வந்துட்டு, ஆஸ் அ விமன் டிவிக்கு சப்போர்ட்டரா வந்து நாங்க யாரையுமே என்கரேஜ் பண்ண மாட்டோம். அப்யூஸ எனேபிள் பண்ண மாட்டோம். எங்க டிவிகே சைட்லயே அந்த பசங்களாச்சும் பண்ணா நாங்க போய் ஸ்டாப் பண்ணுவோம்ன்னு சொன்னேன். அவங்க அப்ப இல்லவே இல்ல இங்க. ஓகேவா? அவங்க வந்து இப்ப என்ன சொன்னாங்க, "யாரும் பண்ணாதீங்க. திஸ் இஸ் ஹவ் வி டூ பாலிடிக்ஸ் கைஸ்." லைக் நான் இதே தான் டிஎம்கே விமன் கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்றேன். உங்க சைடே அது தப்பா இருந்தாலும் அத குவெஸ்டின் பண்ணுங்க. அப்பதான் அது ஹெல்தியா என்வாயர்ன்மெண்ட் இருக்கும். நீங்க அத எனேபிள் பண்ணி நீங்களே பண்ணீங்கன்னா, அது ரொம்ப டர்ட்டியா போகுது. ஓகேவா? அத என்கரேஜ் பண்ணாதீங்க. இது ஒரு ரெக்வெஸ்ட்டா நான் வச்சுக்கிறேன். சொல்லுங்க கிரிஷ். இல்ல. இல்ல எனக்கு ஒரே ஒரு பிரீத்தி, விஷயம் தான். இதே டெவில் கிட்ட நான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தவங்கள பத்தி பேசும்போது, நான் வந்து என்ன வந்து கமெண்ட்ல வந்து அப்யூஸ் பண்ணாங்க. அப்ப நான் டெவில் கிட்ட ரெக்வெஸ்ட்டா தான் வச்சேன். கேக்குதா நான் பேசுறது?
கேக்குது ஆ. கிரேஷியஸ் சொல்லுங்க. இல்ல நான் டெவில் கிட்ட வந்து ரெக்வெஸ்ட்டா தான் வச்சேன். இந்த மாரி வேண்டாம், இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, எனக்கு வந்து என்னன்னா, அப்யூஸ்க்கு ரிட்டர்ன் அப்யூஸ் வந்து ஒரு ஒரு சொல்யூஷனே என்னைக்குமே கிடையவே கிடையாது. நான் அத அப்படி மட்டும் தான் பார்க்குறேன். ஓகேவா? இப்ப நான் இன்னைக்கு வந்து காலையில கூட ஒரு சில பிரச்சனைகள் போயிட்டுருக்கும்போது, நான் வந்து அதுதான் சொன்னேன். இப்போ ஒருத்தவங்க நம்மள அப்யூஸ் பண்றாங்கங்கிறதுக்காக நம்ம கான்ஃபிடன்ட் பண்ணலாம். ஆனா, அதுக்கு ரிட்டர்ன் அப்யூஸ்ன்றது என்னைக்குமே வந்து ஒரு சொல்யூஷனா இருக்க போறதே கிடையாது. பிரீத்தி எனக்கு சொன்னது எனக்கு தெரியாது. பட் நான் வந்து ஹம்பிளாவே சொல்றேன். இந்த ரெக்வெஸ்ட்ட நான் உங்க எல்லார்கிட்டயும் நான் மறுபடியும் வைக்கிறேன். ப்ளீஸ் அவங்க சார்ந்த நான் அததான் அக்கா சொல்றேன். லைக் நம்ம பாலிடிக்ஸ் இப்படிதான் பண்றோம். லைக் டிவிக்கு விமன் யாருமே வந்து இங்கேயே என்கரேஜ் பண்ண மாட்டோம் யாரையுமே. லைக் வீல் லைக் நம்ம போய் சொல்ல தான் செய்றோம் கரெக்டா? அதே தான் நாங்க எக்ஸ்பெக்டும் பண்றோம். அதர் சைட்ல அது வந்து உங்க அதே லீடர் மாதிரி அந்த அவங்கள பொசிஷன். எனேபிள் பண்ண வேணாம். நான் எப்படி தெரியுமா சொல்றேன்? இப்போ உங்க லீடர் தப்பு பண்றாங்களா? இப்ப நாங்க எங்க சைட்ல இருந்து பிரீத்தி வந்து கரெக்ட்டா சொன்னா. அது லயோலா மலர் மணியா கொஞ்சம் தான். மியூட் பண்ணிக்கிறீங்களா? மலர் கொஞ்சம் மியூட் பண்ணிக்கிறீங்களா? ஏதோ கொஞ்சம் சவுண்டா இருக்கு. ஓகேடா. இல்ல. எனக்கு என்னன்னா, இப்போ உங்க லீடர் வந்து தப்பா யூ ஹேவ் ஆல் தி ரைட்ஸ் டூ நீங்க வந்து அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்டா கண்டெம் பண்ண முடியலனாலும், யூ கேன் ஜஸ்ட் இல்ல இது தப்புனாவது நீங்க சொல்லலாம். அத எனேபிள் பண்றதும், அத சப்போர்ட் பண்றதும் வந்து இப்போ எனக்கு வந்து அது ரைட்டா சப்போர்ட் இல்ல கிரேஷியஸ். அவங்க இப்ப என்ன பண்றாங்கன்னா, நம்ம என்ன பேசின ஒரு ரேண்டம் ஸ்பீச் எடுத்து அவர் வாயில வந்துரும் அப்படின்னு சொன்னத ஹைலைட் பண்ணி நான் மேல கூட ஷேர் பண்ணியிருப்பேன். அத ஹைலைட் பண்ணி இப்ப எல்லாரும் அதே நரேட்டிவோட பேசுறாங்க. நான் என்ன சொல்றேன், அதுவும் இதுவும் ஃபர்ஸ்ட் ஒண்ணு கிடையாது. பட் ஓகே, நீங்க எங்க லீடர வந்து கிரிட்டிசைஸ் பண்ண எல்லா ரைட்ஸும் இருக்கு. நான் இத தான் சொன்னேன். கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. பட் உங்க லீடரையும் நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணுங்க. உங்க இல்ல. ஹோல் சிஸ்டம் நான் ஒரே ஒரு பத்தி நீங்க விஷயம் வேணாம்னு சொல்றேன். சொல்றேன். அது 2த்தையும் நான் கன்ஃப்யூஸ் பண்றதே ஒரு தப்பான எக்ஸாம்பிளா நான் பார்க்குறேன். நான் எப்படி இத பார்க்குறேன் அப்படின்னா, நீங்க வந்து ஓப்பனா ஒரு விமன டார்கெட் பண்றதுக்கும், ஒரு அரசியல் ரீதியா கருத்து தெரிவிக்கிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அப்படி பார்த்தா நீங்க வந்து அ தளபதிய வந்து கொஞ்சம் நஞ்சலாம் பேசல சரியா? நீங்க அசெம்பிளிய விட்டு வெளிய வந்து பேசின பேச்சுக்கள். இப்போ நீங்க வந்து சீஃப் மினிஸ்டர வந்து நீங்க பேசுறத நான் எடுத்துட்டு வந்து பேசணும்னா, அதுக்கு நான் நெறைய விஷயத்த எடுத்துட்டு வந்து பேசணும்னா, அது வந்து அத பத்தி பேச விரும்பல. இன்னைக்கான விஷயம் எனக்கு என்னன்னா, ஒரு பொண்ண வந்து நீங்க அதுவும் அரசியலுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ண நீங்க அப்யூஸ் பண்ணியிருக்கீங்க. நான் அத பத்தி மட்டும் தான் எடுத்துட்டு வந்து பேசுறேன். அதுக்கு பேஸ்லெஸ்ஸா ஒரு விஷயத்த எடுத்துட்டு வந்து, நீங்க வந்து இழிவாவும் பேச வேணாம். நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது வந்து, நீங்க வந்து அதுக்காக உங்க லீடர வந்து தப்பா பேசணுன்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கல. பட் இல்ல யூ ஹேவ் ஆல் கிரேஷியஸ் த ரைட்ஸ் டூ கண்டெம். இல்ல கிரேஷியஸ் சொல்லுங்க. இவங்க என்ன செஞ்சாங்க கொஞ்சம் முன்னாடி? ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சய், ஜஸ்டிஸ் ஃபார் சாஷா, இப்படி எல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டாங்க. அவங்க தான் இவங்க. இப்ப அது முடியல இல்லையா? இப்ப வந்து இப்ப அந்த பர்டிகுலர் ஆக்ட்ரஸோட பேர் சொல்லும்போது இவர் என்ன சொல்லியிருக்கணும்? வேண்டாம், அது தப்புன்னு சொல்லியிருக்கணும். இப்ப நீங்க எல்லாரும் நீங்க இத்தனைக்கும் எல்லாரும் இல்ல சந்தோஷ் ப்ரோ இத்தனைக்கும் அவ்வளோதான். நீங்க இத்தனைக்கும் நீங்க நினைச்சு பாருங்க. அந்த பர்ட்டிகுலர் ஆக்ட்ரஸ் வந்து இவரோட இண்டஸ்ட்ரியில இருந்து தான். இவனும் உதயநிதியும் வந்து எக்ஸாக்ட்லி. உதயநிதி பாத்தீங்கன்னா சினிமா ஆக்டர் தான். அவன் வந்து வானத்துல இருந்து குதிச்ச ஒரு ஆள்லாம் கிடையாது உதயநிதியும். சந்தோஷ் ப்ரோ நான் உங்ககிட்ட ஒரு எக்ஸாக்ட்லி. விஷயம் சொல்லட்டுமா? கடந்து போயிருக்கலாம் ப்ரோ. அவங்க சொன்னத இக்னோர் பண்ணிட்டு போயிருந்திருக்கலாம். நான் அததான் சொல்றேன். நீங்க ரெஸ்பாண்ட் கூட பண்ணியிருக்க வேணாம். அத நீங்க கிராஸ் பண்ணிட்டு போறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருந்ததுல்ல. நீங்க வந்தது இப்போ எதுக்கு? ஒரு ஒரு லீடரோட இன்னொன்னு நான் மெயின் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்லணும். இப்ப நான் கவனிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. இப்ப ஆதவ அர்ஜுனா கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசம் ஆச்சுல்ல பேசிட்டு. ஏன் இவ்வளவு நாளா பேசாம இருக்காரு? கொஞ்சம் அமைதியா இருக்காரு. என்னைக்கு அவர் அந்த மாமல்லபுரத்துல அந்த கரூர் விஷயத்துல அந்த கொஞ்சம் பேசினதோ, அதுக்கப்புறத்துல இருந்து ஆதவ அர்ஜுனோட பேச்சு எங்கேயாவது பாத்தீங்களா யாராவது? எங்கேயும் இல்ல. ஒரு பிரஸ் மீட் கிடையாது. எங்கேயும் பேசுறது இல்ல. அவர் பேசுறது அப்படியே கம்மியாயிடுச்சு. அன்னைக்கு அவர் பேசுனது வந்து கண்டிப்பா வந்து விஜயண்ணா வந்து அவர கூப்பிட்டு பேசியிருப்பாரு. இப்போ பிரீதி வந்து லோயாலா மணி கிட்ட சொன்னது வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா ஆதவ் கிட்ட பேச வந்து நமக்கு வெளிய வரல. கண்டிப்பா அவரு சொல்லியிருப்பாரு. அதுலருந்து யாராவது இல்ல பாத்தீங்க ஆக்சுவலா நீங்க ஆ. நினைச்சு பாருங்க. இன்னைக்கு வந்து ஒரு கூமுட்டத்தனமா ஒரு பேச்சு வந்து பேசுறாரு. எதிர்க்கட்சி தலைவர் என்ன பேசுறாருன்னா, நீங்க ஆய்வு பண்ண போனதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததுதான். திமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்ததுதான். நீங்க வேணும்னா வந்து உங்க திட்டத்த வந்து ஏதாச்சும் நிறைவேத்திட்டு நீங்க ஆய்வுக்கு போங்க. நானும் சொல்றேன். மண்டையில மூளை இருக்கவன் கூட இந்த மாரி பேச மாட்டான். ஏன்னா, ஆட்சிக்கு வந்து ஒரு 70 நாள், 80 நாள்ல வந்து ஒரு திட்டத்த வந்து செயல்படுத்தி, ஆ ஆய்வுக்கு சொன்னா வந்து ஒரு இது வந்து இந்த ஆள் தான். ஏன்னா வந்து இவரு என்னமோ வந்து இவங்க அப்பா வீட்டு காச எடுத்து வந்து கட்டுன மெட்ரோவ கட்டுன மாரியும், அந்த இது ஆ தமிழ்நாடு கண்டுபிடிச்சது கலைஞர் அதுதான் கருணாநிதி இல்ல சொல்றேன். கருணாநிதி. இவன் ஏதோ வந்து இது வந்து ஏதோ வந்து இவங்க அப்பா வீட்டு காச எடுத்து மெட்ரோ பிரிட்ஜ கட்டுன மாரியும், அதுக்கப்புறம் வந்து இங்க இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து கொண்டு வந்த மாரியும், ஆ நீங்க வந்து சொந்தமா வந்து ஆ இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு நீங்க ஆய்வுக்கு போங்க. அப்படிங்கிற மாரி வந்து இன்னைக்கு வந்து ஒரு கூமுட்டத்தனமா வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசியிருக்காரு. நான் என்ன சொல்றேன், இது வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து நிர்மலா சீதாராமன பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. நாங்க என்ன உங்க அப்பா வீட்டு காசையா கேட்டோம் அப்படின்னு. இப்ப நாங்க வந்து கேட்கிறோம்,
இந்த மெட்ரோ இம்ப்ளிமெண்ட் பண்றது, இந்த இண்டஸ்ட்ரீஸ்லாம் கொண்டு வந்தது வந்து ஒன்னும் உங்க அப்பா வீட்டு காசு, கருணாநிதி வீட்டு காசு கிடையாது. ஓகேவா? இது வந்து மக்கள் வரி பணத்துல நீங்க ஒரு திட்டத்த வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க. வேற கவர்ன்மெண்ட் வரும்போது அந்த கவர்ன்மெண்டோட சீஃப் மினிஸ்டர் போய் அத இன்ஸ்பெக்ட் பண்றாரு. இது வந்து ஒன்னும் வந்து இது 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 வாதத்துக்கு கூட யாரும் பேச மாட்டாங்க. இது ஒரு சைல்டிஷான ஒரு இது. இது வந்து இப்ப எனக்கெல்லாம் வந்து உதயநிதியோட 20, 25 வயசு கம்மி தான். ஓகேவா? எனக்கே இது தெரியுது. இந்த மாரி ஒரு இந்த அளவுக்கு இவ்ளோ பெரிய ஆள் வளர்ந்திருக்காருன்னா, எப்படி இத வந்து யோசிச்சு பேசுறாருன்னு எனக்கு தெரியலையே எனக்கு. சைல்டிஷ் கிடையாது டெவிலு. மண்டையில மூளை இல்ல, மசால் இல்ல. அதாவது மண்டையில கொஞ்சமாவது மூளை இருக்கு. அந்த 1400 1.400 வளர்ப்பப்படி கிராம் இருக்கிறத அந்த பிரெயினோட இதுல ஒரு பாரதி கிராம் பேச கூட வேலை பாரதி செய்யல. பேச அதுதான் பிரச்சனை. அதான் பாரதி பேச அதாவது இங்க இருக்கக்கூடிய விமன் மென் எல்லாருக்குமே வந்துட்டு நீங்க நீங்க எக்ஸ்ல வந்து ட்வீட் போடுறீங்க எல்லாமே ஃபைன் தான். இது யாரும் வந்துட்டு இவங்களுக்கு வந்து நீங்க முட்டு கொடுத்து இந்த மாதிரியான ஒரு சில ஆக்ட்ஸ்க்கு நீங்க முட்டு கொடுத்து உதயநிதி ஸ்டாலின் வந்து உங்க ட்வீட்டு கீழே வந்து ஃபயர் விட போறது கிடையாது. இட் இஸ் யோர் ஸ்டாண்ட். அப்ப நீங்க உங்களுடைய ஸ்டாண்டை வந்து எவ்வளவு கீழே இறங்கி வைக்கிறீங்க அப்படிங்கிறது இதுல இருந்தே தெரியுது. இதுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாத்துக்குமே திருப்பி அவனுங்களோட வழியில தான் திரும்ப பதில் சொல்லணுமே தவிர இல்ல அப்படி இல்ல பண்ணக்கூடாது நான் நாங்க என்ன உங்களுக்கு இல்ல டீச் நான் பண்றோம் பாரதி இந்த நான் வந்து இதெல்லாம் இல்ல. இப்ப இருக்கிற சில கூட்டணி கட்சிகளையும் நான் வந்து பார்த்து கேட்டுக்கிறேன். வெளியே ஆதரவு கொடுத்தவங்களையும் ம், நான் கேட்டுக்கிறேன். ம், என்னன்னா ம். சட்டமன்றத்துல வந்து அப்பாவா காணான்னு சொன்னது வந்து ஒரு பெரிய விஷயமா எடுத்து வந்து பேசின இங்க இருக்கிற சில தோழமை கட்சிகளும், வெளியே இருந்து ஆதரவு கொடுத்த கம்யூனிஸ்ட் கட்சிகளும், இன்னைக்கு உதயநிதி பேசினதுக்கு வந்து எத்தனை பேர் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கீங்க? எனக்கு புரியல. முதலமைச்சர் வந்து ஸ்டாலினை காணான்னு சட்டமன்றத்துல சொன்னது வந்து பெரிய விஷயம். இன்னைக்கு உதயநிதி ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி தரம் தாழ்ந்து பேசினது வந்து எத்தனை பேர் வந்து இன்னைக்கு வந்து இதுல இருந்தே தெரியுது. இவங்களோட வெளிப்படைத்தன்மை எது? இவங்க இன்னும் வந்து டிஎம்கேவோட எந்த அளவுக்கு வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது. அவங்கள வந்து நம்ம வந்து ஒரு பேக்கப்ல வந்து நம்ம அவங்கள வச்சிருக்கலாம் அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற சில கம்யூனிஸ்ட் கட்சிகளும், சில தோழமை கட்சிகளும் வந்து பாத்தீங்கன்னா இது. சோ இதுலலாம் இந்நேரம் வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கணுங்க. நீங்க வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பெண்கள வந்து இழிவுபடுத்துறதா இருந்தா ஃபர்ஸ்ட் கண்டனமே வந்து பாத்தீங்கன்னா, இது சண்முகம் அவர்கள் தோழர் சண்முகம் அவர்கள்ட்ட இருந்து வந்திருக்கணும். இதுவரைக்கும் வரவே இல்லையே. அப்ப வந்து உங்களுக்கு ஸ்டாலின காணான்னு சொன்னது வந்து பெரிய விஷயமா தெரியுது. ஒரு பெண்ண வந்து இழிவுபடுத்தினது வந்து உங்களுக்கு வந்து பெரிய விஷயமா தெரியலையா? அப்படிங்கிறது வந்து அவர்ட்ட தான் கேட்கணும் நான். அது எப்படி வரும் ப்ரோ? அந்த ஆள் கிட்ட இருந்து திமுக கிட்ட இருந்து 25 கோடி வாங்கும்போது நல்லா இனிச்சது இல்ல, அதை பற்றி சொல்லுவாங்க. விடுங்க விடுங்க இல்ல அது சந்தோஷ். வேணாம் விடுங்க பேசலாம். சந்தோஷ். அது வேணாம். சொல்லுங்க கிரேஷியஸ் அக்கா சொல்லுங்க. கோல்டு பேர் ஃபர்ஸ்ட் கிரேஷியஸ் அக்கா பேசுங்க. இல்ல கோல்ட் ப்ரோ பேசினா அதை நான் பேசி நான் சொல்றேன். பேசுறா சொல்லுங்க ப்ரோ. பேசுறீங்களா? பேசுறேன். இல்ல நீங்க குட் பேசுங்க ஈவினிங். ப்ரோ, அதுக்கப்புறம் நான் பேசுறேன். ஆக்சுவலா வந்து இது வந்து முழு பூசணிக்காய் டைவர்ட் பண்ணி இவர் வந்து இந்த மாதிரி ஏடா கூடமா பேசி female, ஒரு பெண்ணை இந்த மாதிரி இழிவா பேசுறது கேவலமான வச்சிடும். அதை நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். ஆக்சுவலா முனி பூசணிக்காய மறைச்சு வச்சு பேசிட்டு இருக்காங்க டைவர்ட் பண்ணி. இவங்க வந்து என்ன பண்ணானுங்க, டிஎம்கே இப்ப வந்து தண்ணி வரல, காவேரியில தண்ணி வரலன்னு கட்டிட்டு இருக்கானுங்களே. 1974 எக்ஸ்பயர் ஆயிருக்கு அந்த அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் ஏன் போட மறுத்தாரு? அப்ப அந்த டிஎம்கே கவர்மெண்ட் தானே இருந்துச்சு, கருணாநிதி. ஏன் அது ரெனியூல் ஏன் பண்ணல? ஏன்னா அப்ப சர்க்காரி கமிஷனை வந்து அவங்க மேல கேஸ் ஃபைல் பண்ணிருந்தாங்க இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷனுக்கு. அந்த பயத்துலதான் ரெனியூல் பண்ணாம விட்டாரு. அந்த 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 முழு பூசணிக்காய மறைச்சிட்டு கேவலமா இல்ல உங்களுக்கு? ஒரு எதிர்கட்சி தலைவர் நீ, எதிர்கட்சி அந்தஸ்து, அந்த தலைவரோட அந்தஸ்து கேவலப்பட்டிருக்கியாட. ஒரு ஃபீமேல டிசைன் பண்றதுக்காக தான் நீ எதிர்கட்சி தலைவராச்சியா? மக்களோட குரலை பேசணும். அதுக்குள்ள முழு பூசணி போஸ்ட். நான் கேக்குறேன் உங்களை, நீ ஏன் எக்ஸ்பைரி ஆனது ரெனியூல் ஏன் பண்ணல நீங்க அந்த டைம்ல? உங்க அப்பா உங்க அப்பா கேஸ்ல மாற்றாருன்னு தானே, உங்க தாத்தா கேஸ்ல மாற்றாரு தானே ரெனியூல் பண்ணாம பயந்து ஓடுனீங்க. இரண்டாவது விஷயம், நீங்க வந்து எங்களை ஓடுறீங்க, எங்களை ஓடுன்னு சொல்றீங்களே. நான் கேக்குறேன், சிலோன் லைலான பொண்ணு மர்டர் ஆனப்போ எங்க ஓடுனீங்க? உங்க அப்பா எங்க ஓடினார் தெரியுமா? ரெண்டாவது விஷயம், உங்க தாத்தா வந்து கைது பண்ண போது உங்க அப்பா எங்க ஓடினார் தெரியுமா? நீங்க எங்களை பார்த்து ஓடுன்னு சொல்றீங்களா? ஹிஸ்டரிய ஓபன் பண்ணி ஒருத்தர பாயிண்ட் அடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன். தேராது டிஎம்கே. அது தெரிஞ்சுக்கோங்க. எங்களுக்கு ஹிஸ்டரி தெரியாதுன்னு நினைச்சுக்கிறீங்களா? உங்க வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் தெரியும் எங்களுக்கு, புரியுதுங்களா? உங்க தாத்தா ஓடினது ஒரு ஹவுஸ்ல இருந்து ஓடினது காசு கொடுக்காம, இந்த மாதிரி நிறைய ஓட்டம் நீங்க பண்ணிருக்கீங்க. நீங்க வந்து எங்க கிட்ட சொல்லாதீங்க நாங்க ஓடணும்னு சொல்லிட்டு. காவேரி நீர் நம்மளுக்கு வர்றதுக்கு மெயின் கல்பரேட் யாருன்னா டிஎம்கே கவர்மெண்ட் தான். 1974 நீ ரெனியூ பண்ணல. சர்க்கார் கமிஷன் உன் மேல இன்வெஸ்டிகேஷன் போட்டு ஓடினா. நீ போயிட்டு இந்திரா காந்தி காலில் வந்து தஞ்சம் மறந்துட்டு ரெனியூ பண்ணாம சைலண்டா அடிக்கிட்ட. அதுக்கப்புறம் அவன் 274 டிஎம்சி கொடுக்குறேன்னு சொல்ல அதுவும் ரெனியூ பண்ணல. நீ இந்த லட்சணத்துல நீ வந்து எங்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறியா நீ?
அது இல்லாம இந்த மெயின் மேட்டர் பேச துப்பு இல்ல அவனுக்கு, எதனால வந்து ரெனியூல் பண்ணலன்ட்டு அதை விட்டுட்டு பொண்ணை டிஃபேம் பண்ணிட்டு இருக்க, வெக்கமா இல்லாம நீ எல்லாம் எதுக்கு எதிர்கட்சி அந்தஸ்துல உட்கார்ந்து இருக்க? அந்த சரி அந்த பதவிக்கு கேவலண்டா அது. கோல்பர்க் ஆ. பொறுங்க. இல்ல இது இல்ல அது கரெக்டா மலர் தான் பேசல, மலர் நான் ஒன்னும் பேசுங்க மலர். அபியூஸ் பண்ணல, இல்ல இல்ல நான் மலர் அபியூஸ் பேசுங்க பண்ணல, நான் மலர். அபியூஸ் பண்ணல, கரெக்டா தான் பேசிருக்கேன். மலர் கை என்னோட தூக்கியிருக்கா, பாயிண்ட்ஸ் மலர் இது பேசுங்க. கண்டினியூ. இல்ல எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான் நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து இந்த அபியூஸ் தாண்டி இஷ்யூ பேஸ்டா ஒரு விஷயம் சொல்லணும். இப்போ வந்து காவிரி பிரச்சனையை பத்தி இன்னைக்கு இவங்க இவ்ளோ பேசுறாங்கல்ல, நான் என்ன கேட்குறேன், காலங்காலமா இந்த பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு இன்டர்வியூல இருந்து தான் நான் வந்து அந்த லிஸ்ட்டையும் எடுத்தேன். ஆக்சுவலா சொல்லப்போனா 1972ல ஆக்சுவலா சொன்னது அது அந்த கான்டெக்ட்ல தான் சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். 1972ல அந்த இப்போதான் மேகதாது இருக்கு. அதுக்கு முன்னாடி 3 டேம் இருக்கு. அந்த 3 டேம் வந்து கட்டுற விஷயத்துல வந்து என்னன்னா, அப்போ அன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டரா இருந்தது இந்திரா காந்தி அவர்கள். ஓகேவா? அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் நான் இன்னைக்கு தான் படிச்சேன். அப்போ வந்து நம்ம சைட்லேருந்து வந்து ஃபார்மர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்லேருந்து அன்னைக்கு இருந்த சீஃப் மினிஸ்டரா கலைஞர் அவர்கள் இருந்திருக்காங்க. அத வந்து போடும்போது இந்திரா காந்தி அவங்க ரெக்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கேஸ வந்து வாபஸ் வாங்குங்க. நம்ம வந்து இத சுமூகமா முடிக்கலான்னு. பட் தே டிட்ன்ட் ரிசால்வ் திஸ் டிஸ்பியூட் விச் மேட் தெம் பில்ட் த டேம்ஸ். ஆல் தோஸ் 3 டேம்ஸ் வந்து அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. அதோட கன்டினியூவேஷன் தான் இப்போ வரைக்கும் நடந்தது. ஸோ இந்த பேஸ் ரிசால்வ் பண்ணாம விட்டது ப்ராப்பரான டிஎம்கே. சரி ஓகே, அது பழைய கதைன்னே வச்சுப்போமே. இத்தனை வருஷமா உங்களால இந்த டிஸ்பியூட்டை ரிசால்வ் பண்ண முடியல. இது வந்து எவ்ரி இயர் அவங்க தண்ணி திறந்து விடுறதுல நம்மளுக்கு பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது 2 மாசம் ஆட்சிக்கு வந்த டிவிகே கவர்மெண்ட் கிட்ட நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஃபர்ஸ்ட் நான் இன்னொன்னும் சொல்றேன், தண்ணி வரலன்றது கரெக்ட். நீங்க கர்நாடகா கவர்மெண்ட் எகெயின்ஸ்டாவும் நீங்க பண்ற ப்ரொட்டஸ்ட்டை வந்து நான் வந்து சரி, ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷன் ஒரு அப்போசிஷன் பார்ட்டியா ஃபார்மர்ஸ்க்கு தண்ணி கிடைக்கணும்னு நீங்க பண்ண வரது ஓகே. அது நீங்க உங்களோட ரோல பண்றீங்களா, பண்ணிக்கோங்க. ஆனா அங்க எங்கங்க அபியூஸ் வந்துச்சு? நீங்க ஃபர்ஸ்ட் அந்த இடத்துல சீஃப் மினிஸ்டர் தப்பா பேசுறதே தப்பு. அங்க எடுத்துட்டு வந்துட்டு அது அவங்க சார்ந்த பெண்களை பத்தி தப்பா பேசுறது. இப்போ நான் நிறைய போஸ்ட் வந்து ஆப்போசிஷன் சைட்லேருந்து பார்க்குறது என்னன்னா, இவங்க மட்டும் ஒழுங்கா நான் என்ன கேட்குறேன்னா, யாராவது டிவிகே சைட்லேருந்தும் தப்பா பேசினா, அப்பயே நீங்க எடுத்து போட்டீங்கன்னா, நாங்க எல்லாருமே கண்டெம் பண்ணி தான் அதுக்கு போஸ்ட் போட்டுட்டு தான் இருக்கோம். நீங்க ஒரு இடத்துல எடுத்து காமிங்க பார்க்கலாம். எங்கேயாவது ஒரு இடத்துல. நான் என்ன சொல்றேன்னா, அப்யூஸ் இன் எனி ஃபார்ம்ஸ் தப்பு. இன்னொன்னு விஷயம் இங்க ஏன் நாங்க ரொம்ப கண்டெம் பண்ணி பேசுறோம்னா, ஒரு லீடர் ஆஃப் அப்போசிஷனா, ஒரு அப்போசிஷன் பார்ட்டிய லீட் பண்ற ஒரு பெர்சனா, நீங்களே ஒரு எக்ஸாம்பிள செட் பண்ணும்போது, அப்ப மிச்சவங்கள்ட்டேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னு நீங்க சொல்லுங்க. ஒரு அப்யூஸ்க்கு இன்னொரு ஒரு அப்யூஸ் வந்து எப்பவுமே சொல்யூஷன் கிடையாதுங்க. இப்போ இப்போ ராஜ்மோகன் அவர்கள், ரமேஷ் அவர்கள்லாம் வந்து ஒரு மீடியாவ ஃபேஸ் பண்றதெல்லாம் எவ்ளோ டிக்னிஃபைடா இருக்கு. இப்போ ரிட்டர்ன் அப்யூஸ் யாராவது குடுத்தாங்களா? ராஜ்மோகன் அவர்கள்லாம் எவ்ளோ அழகா டீல் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒருத்தவங்க அவங்க மேல வச்ச விமர்சனத்தையும் ரொம்ப ரொம்ப வந்து டிக்னிஃபைடா ரெஸ்பாண்ட் பண்றாங்க. தே லிசன் டு தி கிரிட்டிசிசம்ஸ். ஓகேவா? நீங்க ஒரு அப்போசிஷனா நீங்க அவ்வளோலாம் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணல. சம்மந்தமே இல்லாம ஒரு விமன எப்படிங்க நீங்க வந்து இந்த மாதிரி பேசுவீங்க? ஹூ கேவ் யூ தட்? இப்ப நம்ம எடுத்து பேசலாமா? இப்ப இங்க இருக்கிற யாருக்காவது எடுத்து பேச முடியாமலா? அவங்களோட ஃபேமிலி ஹிஸ்டரியும், பெர்சனல்ஸையும் எடுத்து பேசுறதுக்கு. பட் ஐ வில் நாட் டூ தட். நாங்க யாருமே அத பண்ண மாட்டோம். எப்பவுமே அதுக்கான சொல்யூஷனே கிடையாது. நாங்க ரெக்வெஸ்ட் பண்றது எல்லாமே பண்ணாதீங்க அப்படின்றது மட்டும் தான். டோன்ட் செட் அ ராங் எக்ஸாம்பிள் டு த ஜெனரேஷன் தட் இஸ் கம்மிங் அப். அவ்வளோதான். அது யாரு தப்பு பண்ணாலும் தப்பு தான். அபியூஸ் இஸ் ஆல்வேஸ் அன் அபியூஸ் டிஸ்பைட் ஆஃப் எனி பார்ட்டி ஆர் எனி பெர்சன் இன்வால்வ் இன் தட். அவ்வளோதான். சொல்லுங்க பாரதி ப்ரோ. எங்க தளபதி அப்படி சொல்லி கொடுக்கல. கூட்டா டிஃபேம் பண்ண, அசிங்கப்படுத்து, இழிவா பேசு, அந்த மாதிரி எங்களை வளர்க்கல. நாங்க வந்து டிக்னிட்டி தான் மெயின்டைன் பண்றது தான் பார்ப்போம். நீங்க எவ்வளவு இழிவா பேசினாலும் நாங்க அந்த உங்க லெவலுக்கெல்லாம் இறங்க மாட்டோம்ல. நாங்க வந்து எங்க தளபதி என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அதான் நாங்க ஃபாலோ பண்ணுவோம். ரெண்டாவது விஷயம், டிபில யாரோ சொன்னாங்க இந்த மாதிரி அபியூஸ் பண்றாங்க, இந்த மாதிரி பண்ணும்போது யாருமே கூட்டணி கட்சிக்கு வந்து ஒரு கண்டம் தெரிவிக்கல, எதுவும் செய்யல. அவங்க வந்து ஜென்சி மீட்டிங்லயே அபியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சீமான் அபியூஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் எல்லாருமே அபியூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. யாருக்குமே கண்டம் பண்ணல. ஸோ விச் மீன்ஸ் வி நோ தட் ரியாலிட்டி ஆஃப் தட் அதர் மைண்ட். நம்மளுக்கு தெரியும் கூட்டணி கட்சியோட இது என்ன. இதுவே வந்து திரும்ப அந்த சைடு இருந்தாருன்னு என்ன தெரியுமா பேசுவாரு, தோழமை சுட்டுன்னு சொல்லிட்டு சிம்பிளா முடிச்சுட்டு விட்டுருவாரு. புரியுதுங்களா? அந்த வார்த்தை கூட இந்த சைடு வராது. சைலண்டா இருக்காங்க எல்லாரும். இதுதான் அவங்களோட தர்மம், நியாயம். அவ்வளவுதான். கண்டினியூ. இல்ல, கீழே ஒருத்தர் கமெண்ட் போட்டிருக்கேன். என்ன பண்றாரு, நீங்க சங்கீதாவை அபியூஸ் பண்ணாததா அப்படின்னு. நாங்க அபியூஸ் பண்ணலப்பா. எங்க பேர்ல வந்து டிவிகே பேர்ல வந்து அபியூஸ் பண்ணது ஃபுல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கே காரவங்க. சங்கீதா நீ இல்ல வந்து டெபிள் ஒரு நிமிஷம். நாங்க வந்து
லைக் அப்படி லைக் எல்லா இடத்துலயுமே ஃபுல்லாவே பாசிட்டிவாவே இருக்காது. தேர் ஆர் ஃப்ளாஸ் அண்ட் வி ஆர் காலிங் அவுட் ஃப்ளாஸ். நாங்க அப்யூஸ் பண்ணா நாங்க போயிட்டு அதுல ஃபயர் விட மாட்டோம். நாங்க போய் கொஸ்டின் பண்ணுவோம். நானா இருக்கட்டும், கிரேஷியஸா இருக்கட்டும், இல்ல இங்க இருக்க யாரா இருக்கட்டும், நாங்க அதை எனேபிளே பண்ணது கிடையாது ஒரு நாளுமே. லைக் ஒரு கிளீன் பாலிடிக்ஸ் பண்ணணும்ன்றது தான் எங்களோட இன்டென்ஷன். அண்ட் நாங்க அந்த அந்த லைக் வென் வி ஆர் வாய்ஸிங் அவுட் ஃபார் சேஞ்ச், வி ஆர் பீயிங் த சேஞ்ச். எங்களை பார்த்து ஒரு 4 பேர் அதை டிக்னிஃபைடா எடுத்துட்டு போவாங்க. தட்ஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்ற மாதிரி நான் யோசிக்கிறேன். நீங்க வந்து நான் போஸ்ட் ஷேர் பண்ணவங்களே என்கிட்ட வந்து கேக்குறாங்க, இந்த மாதிரி நான் வீடியோ ஷேர் பண்ணது உங்களுக்கு என்ன? இதை மட்டும் முடிச்சிடுறேன் கிரேஷியஸ். நான் வீடியோ ஷேர் பண்ணதே உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு இன்ன வரைக்கும் நீங்க நல்லிஃபை பண்ண தான் ட்ரை பண்றீங்க. டேக் அக்கௌண்டபிலிட்டி. நான் வந்து என்னோட ப்ரொஃபைல்ல போய் நீங்க பாருங்க. ஐ ஹாவ் கொஸ்டின் மை ஓன் பார்ட்டி வென் தேர் இஸ் ஃப்ளா. ஆனா நீங்க அதை பண்ண மாட்டீங்கன்றதான் நாங்க மாற்று அரசியல்னு சொல்லிட்டு நாங்க பேசுறோமே. ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். சொல்லுங்க. இல்ல, இல்ல. நான் ஒரு கமெண்ட் இப்ப தான் பார்த்தேன். நீங்க அத பத்தி பேசிட்டு இருந்தீங்களான்னு தெரியல. நான் வெளிய போயிட்டு வந்தேன். எனக்கு என்னன்னா, சங்கீதா அவர்கள பத்தி பேசணும்னு சொல்றேன் நீங்க. நான் என்ன கேட்கிறேன், நாங்க யாராவது சங்கீதா அவர்கள் பத்தி பேசினோமா? மறுபடியும் பெர்சனல்ல எடுத்துட்டு வராதீங்கங்கிறது தான் எங்களோட பிரச்சனை. பேசுறவங்க எனக்கு எனக்கு அவங்கள பத்தி